வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். அது மைதா மாவை வச்சு இனிப்பு கேக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் முட்டை சேர்க்க வேணாம், நெய் சேர்க்க வேணாம். இந்த குலோப் ஜாமுன் மாவு இருந்துச்சுன்னா அந்த குலோப் ஜாமுன் மாவும் மைதா மாவையும் வச்சு அப்படி ஒரு சாஃப்டாக முறுமுறுன்ற கேக்கு செய்யலாம். இப்போ வீடியோக்குள்ளே வாங்க. இந்த இனிப்பு டைமண்ட் கேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கப் மைதா மாவு. இந்த கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு 1 கப்பு குலோப் ஜாமுன் மாவு சேர்க்கணும். இது 3 சேர்த்தாலே டைமண்ட் கேக்கு செஞ்சிடலாம். ஒரு முறுமுறுப்பு தன்மைக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டுக்குருவோம். நிறையா போட தேவையில்லை. ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டாலும் செய்யலை, போடாமையும் செய்யலாம். இப்போ இந்த பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப்பு குலோப் ஜாமுன் மாவு, 2 டேபிள் ஸ்பூனு ரவை, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, அப்புறம் பவுடர் சுகர், இது வந்து 1 கப்பு. இதெல்லாம் முதல்ல நல்லா கையில் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கலந்துக்குருவோம். இதுக்கு நெய் முட்டையெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த குலோப் ஜாமுன் மாவுலேயே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், முறுமுறுன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து வெதுவெதுன்ற தண்ணி ஊற்றி பிணையணும். நல்லா டைட்டான மாவாக பிணைஞ்சிக்கிறணும். நல்லா டைட்டான மாவாக பிணைஞ்சிட்டோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் ஒரு 3/4 டம்ளர் தான் ஊற்றினேன், சுடு தண்ணி. இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை பிணைஞ்சிட்டேன். இப்படி தொட்டு பாருங்கன்னா அம்முவும், ஆனால் வந்து கையில் ஒட்டாது. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றிக்கிறோம். மைதா மாவு லேசாக தேய்ச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் கனமான இதாக தேய்ச்சிக்கிறோம். கேக் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி கனமாக தேய்ச்சிருக்கேன். இதை வந்து இனி ஷேப்பு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொயர் ட்ரையாங்கிள் கூட கட் பண்ணிக்கலாம். தடிமன் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அந்த மாவெல்லாம் தேய்ச்சி கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து எண்ணெய் காய வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். ஆன் பண்ணிடுவோம். அது கனமான இரும்பு கடாயை வச்சுக்கிட்டேன். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பு லோவாகிட்டு இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். இது நிறைய அளவுக்கு இந்த டைமண்ட்ஸ் கேக்கெல்லாம் போட்டுக்கிறேன். இது வந்து இந்த ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது இது 5 நிமிஷம்தான். நீங்கள் குலோப் ஜாமுன் மாவும் மைதா மாவும் இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் அதோட பவுடர் சுகர் போட்டு பொரித்து கொடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. நல்லா பரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன், நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துடணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இதை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான், எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த லாஸ்ட் பேட்ச்சு ரெயின்போ வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் டான்ஸாக பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என் பையன் டேஸ்ட் பண்ணிக்கிறான் பாரு. எப்படி பாருக்கு? வெளியே நல்லா கிரன்ச்சியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஈவினிங் டீ டயத்துக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் முட்டை தேவையில்லை, நெய் தேவையில்லை. இந்த குலோப் ஜாமுன் மாவும் மைதா மாவும் 2 இருந்தால் போதும். 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா இந்த ரவையும் போட்டுருக்கனால முறுமுறுன்னு இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இதை வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு நல்லா அதே மாதிரி முறுமுறுப்புன்னே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.